ஆரோவில் சர்வதேச நகரில் நிர்வாகிகள் ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் சுமார் 3500க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினர் வசித்து வருகின்றனர். மத்திய அரசின் நிதி உதவியுடன் இங்கு கிரவுண்ட் வாக் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்திற்காக மரங்கள் வெட்டப்படுவதாகவும் இயற்கை சூழல் அழிக்கப்படுவதாகவும் கூறி குடியிருப்பாளர்கள் சங்கம் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஆரோவில் நிர்வாகம் மற்றும் குடியிருப்பாளர்கள் என இரு தரப்பினரிடையே நீண்ட நாட்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் ஒரு தரப்பினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த மற்றொரு தரப்பினர் திட்டப்பணிகள் குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் அலுவலக வளாகமே போர்க்களமானது. இந்த சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்டமாக ஒருவரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே அலுவலகத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.